ஹே ஆல், ஹாவ் அ கிரேட் டே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த ஷேர் மார்க்கெட், ஷேர்ஸு, இன்வெஸ்டர்ஸு, புரோக்கிங்கு, கார்பரேட்ஸு, இது எல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மெயின் ஸ்விட்ச் யாரு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க தான் SEBI, செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு வீட்டோட பிக் பாஸ் மாதிரி. இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து கார்பரேட் வரைக்கும் எந்த ட்ரேடும் இவங்க கிட்ட இருந்து ஓடவும் பண்ண முடியாது, ஒழியவும் முடியாது. ஸோ இவங்க தான் செபி அப்படிங்கிறவங்க தான் ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வைக்கிறாங்க. யார் மால் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆனாலும் சரி, அது கம்பெனியாக இருந்தாலும் இன்வெஸ்டராக இருந்தாலும் அவங்கள தூக்கி வீசுறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே. இந்த பிக் பாஸ் சொல்கிற ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டுமே எந்த ஒரு கம்பெனியும் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பீப்புள்ஸ் வந்து அதை ட்ரேட் பண்ண வைக்கவும் முடியும். அதே மாதிரி ஒரு புரோக்கிங் ஃபார்மும் லைசன்ஸ் ஆகிறதுக்கும் அது வந்து ஒரு ஷேர் ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கும் இந்த செபி ரூல்ஸில் இருக்கிற எலிஜிபிள் கிரைட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணும். அது மட்டுமா, ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வரணும்னா கூட உங்களோட பேனு, ஆதார் எல்லாமே வெரிஃபை ஆகுது இல்லை? ஸோ அதையெல்லாம் மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு அப்ரூவல் கொடுக்கறதும் இவங்க தான். ஸோ ஒரு பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் மட்டும்தான் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற பெரிய ஸ்விட்சாக இருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டா ட்ரேடிங் அக்கௌண்ட்டா? இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்கு. எது பெஸ்ட்டு? எதில் நம்ம ட்ரேட் பண்ணணும்? ஸோ இது ரெண்டுத்துக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் தெரியாது, பிகினர்ஸ்க்கும் தெரியாது. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு ஷேரை பை அண்ட் செல் பண்ணுற ஒரு ட்ரேடிங் ப்ராசஸ்க்கு 2 விதமான அக்கௌண்ட் தேவைப்படும். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்டு டிமேட் அக்கௌண்ட், ரெண்டுமே தேவைப்படும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஷேரை பை அண்ட் செல் பண்ணுறதுக்காக எப்பெல்லாம் நம்ம ஒரு ஷேரை பை பண்ணுறோமோ அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் ஆகும் மணி. அதே மாதிரி ஷேர்ஸை செல் பண்ணும்போது அந்த மணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் பேமெண்ட் கேட்வேல யூஸ் பண்ணி லீகலாக ரெஜிஸ்டர்னு ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷேரை பையும் செல்லும் பண்ணிக்கிறோம். இந்த பை அண்ட் செல் பண்ண ஷேர்ஸு எங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கிறது? அதுக்காக தான் டிமேட் அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. இது ஒரு டிஜிட்டல் வேலெட் மாதிரி. ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃபைனலி trading account for money and demat account for shares. Clear? Thank you. இன்னையோட வீடியோவில் இந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இன் நெக்ஸ்ட்